ஏன் இன்னைக்கு லட்சோப லட்ச மக்கள் வந்து திருவண்ணாமலையை சுத்துறாங்க? ஏன் யாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு விடியல் வரல அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம பின்பற்ற வேண்டியத நமக்கு வந்து தெரியறதில்ல. இப்ப திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாரி நம்ம சிவபெருமானுடைய ஆவுடையில நம்ம யோக சக்தி இருக்காங்க. நீங்க வெளியில வந்தீங்கன்னா, அர்த்த மண்டபத்துல பார்த்தீங்கன்னாக்கா, போக சக்தி இருப்பாங்க. உண்ணாமலை தான் நாம சுதந்திர சக்தி. ஆ அதனால நம்ம இவங்கள வந்து சரியான முறையில நம்ம வழிபடணும். அங்க இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள வழிபடணும். அதே மாரி நம்ம சுத்தும்போது எத பத்தியும் யோசிக்காம முழுமையா சிவபெருமானை சரணாகதி அடைந்து, சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்கள கூறி, நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்த சொல்லி நாம வழிபடும்போது, நம்ம எதிர்ல வரக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், தேவர்களுடைய அருள் பெற்று வாழ்க்கையில நம்ம நிறைய நலன்களை நம்ம பெற முடியும். அதே மாரி நம்ம பார்க்குறோம், மலைய சுத்தி வரும்போது எவ்வளோ பேர் சாப்பாடு குடுக்குறாங்க. நெறைய பேர் புண்ணியம் பண்றதுக்காக குடுக்குறாங்க. ஆனா, நம்ம புண்ணியத்த தேட போயி அந்த இடத்துல பாவத்த தான் நம்ம சம்பாதிக்கிறோம்.